இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒன்றும் தெரியாத ஒரு ஆட்டை உட்கார்ந்து இருக்கணும். வரைக்கும் அவரு வரைக்கும் வெளியூர் வியாபாரத்துக்கு போயிருக்கிறோம். சரி, நாம எங்க போனோம்? உள்ளூர் வியாபாரம். நம்ம உள்ளூர் வியாபாரம். அவரு சொன்ன உனக்கு எங்க போகுது புத்தி? சரி விட, அவருக்கு பண்ணி சமாச்சாரம் பண்ணிக்கிட்டோம். சரி, சமாச்சாரம் பண்ணிக்கிட்டோம். வாடாங்க, உள்ளூர் வியாபாரம் செய்து விட்டு வந்திருக்கிறோம். சரி, போய் தாயந்தை சந்திக்கணும். ஆமாங்க. கொண்டு வந்த பணத்தை அம்மா அம்மாவிட கொடுக்கணும். கடன் அடைக்கிறதுக்காக தாயந்தை இடத்துல கொடுக்கணும். ஆமா, முடிக்காதா? சத்தியமா பட்டுருச்சு. ஐயோ ஐயோ சாமி, அம்மா அப்பான்னு அழைச்சிட்டு என்னாச்சு? நான் என்னதான் சொல்லுவேன், நான் ஏதன்னு சொல்லுவேன். நெத்தியில பொட்டு வச்சு, நெத்தியில பொட்டு வச்சு, ஆமா, எனக்கு நீலான்னு பேரு வச்சு, ஆமா, அட என்ன பெத்த மாதிரி இப்ப நான் எலிகரிச்சு குதி ஆகி போயிட்டு புளி கரிச்சு ஊத்துறோம். ஏங்க எதுக்காக ஒப்பேரி பண்ண என்னத்துக்கு ஆமா போட்டுக்கிட்டு இருந்த நீ? உடம்பு விழுந்துருச்சுங்க, கை குடிச்சாமி. நீயா செத்து போய் போடாரு, போடா போலாய் முடிக்கிட்டு போடாது. யாரையும் கேட்டு பண்ணிட்டு போறாங்க. கண்ணே, என்ன அப்படியா ஒப்பேரி வச்சுட்டு தெரியுற? ஏங்க இருங்க, நான் உன்னை கேக்குறேன். என்ன ஏங்க, நான் உனக்கு பொண்டாட்டியா உங்க ஒப்பனுக்கு பொண்டாட்டியா? நடி இப்படி கேக்குற? நீங்களே கேளுங்க. நான் உனக்கு பொண்டாட்டியா உங்க ஒப்பனுக்கு பொண்டாட்டி? எங்க அப்பனுக்கு அப்படி பொண்டாட்டியா? நீ உனக்கு தான் நான் உங்க பொண்டாட்டி. அப்பனுக்கு தான் எங்க அம்மா கராளா? இங்க பாருங்க, நான் மாமனார் மாமியானு கூட பாக்கல. என் மாமனார் மாமியானு கூட பாக்கலீங்க. சாப்பாடுனா சாப்பாடுதான், ரசம்னா ரசம்தான், பருப்புன்னா பருப்புதான், டீன்னா டீ தான். என்னமோ காதுக்கு வருது. என்னை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னை பத்தி பெருமை நீ நல்லாதாங்க பாத்துக்கிட்டேன். ஏங்க, நான் குளிக்க பாத்ரூம் போயிருந்தேங்க. பாத்ரூம்ல அப்புறம் அந்த கிழட்டு புண்டவாயா வந்து அசாத எட்டி பாக்குறாங்க பாத்ரூம்ல. அப்படிதாங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு, சரி உடம்பு ஆயாசமா இருக்குன்னு சொல்லி அப்பதாங்க பெட்ல படுத்தேன். வந்து என் முளைய பிடிக்கிறாங்க. அப்பா இப்படி எல்லாம் செய்தான். ஆமாங்க, உங்க அம்மா இருக்கிறாளே, அம்மா அம்மா என்ன பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிறாள் மாமியா, உங்க அம்மா. எங்க அம்மா பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணா? உங்க அம்மா பக்கத்து வீட்டுக்காரனை வச்சுட்டு இருக்கிறான். அவங்க மேல பழி போகுது. அந்த தேவையை அப்படி பண்றான். உங்க தங்கச்சி இருக்கிறாள், உங்க தங்கச்சி அவன் என்ன பண்றான்? நான் காலேஜ் போறேன், நான் ஸ்கூல் போறேன் அப்படின்ட்டு இங்க இருந்து போறேங்க. அங்க கிணறு இருக்குது இல்ல அந்த மேட்ல, ஆமா மேல கிணறு, ஆமா, அந்த பாசம் முடிச்சு கிணறுக்கு போயிடலாம். தண்ணி எடுக்கிறன்னு போறான். அங்க போயிடலாம். போன் நம்பர் லவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இருக்கிறான். இப்படி மாப்பிள்ளை வச்சுட்டு இருக்கிற அந்த தேவடியா வீட்டுல பாக்குறேன்னா வெறும் லவ் லெட்டரு. அந்த தேவடியா கொஞ்ச நேரம் இப்படி பண்ற அவ. இந்த விஷயத்தை யார் சொல்லி இருந்தாலும் நான் நம்பிருக்க மாட்டேன். நீங்களே பாருங்க ஐயா, என் மனைவி பத்திரமாட்டு தங்குவிடா, குளுத்துவிடா, பத்திரமாட்டு தங்கதான் குளுத்துவிடா.
இவன் சொன்னதுனால இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் செஞ்சிருப்பாங்களான்னு எனக்கு நம்பணும் போல தோணுது. செஞ்சிருந்தாலும் செஞ்சிருப்பாங்க. பெத்த தாய் தகப்பனுக்கு மேல ஏடா பெத்த தாய் தந்த புலத்தலாம் தத்த தாய் தந்தை ஏண்டா கொஞ்சம் கூட மருமக மகளுக்கு சமம். அப்பேற்பட்ட மருமவள முளைவ பாத்தவனை புடிச்சிட்டு ஊம்புறா. அவங்க அப்புறமா கவனிக்கிறேன். ஏங்க நான் பத்தினியா உத்தமி சித்தமியா இருக்கிறக்காடி தான் நான் சொல்லி விட்டேன். வேற ஒரு தீயா இருந்தா சொல்ல மாட்டாயா? இந்த ஊர்ல வச்சுக்கலாமா? செய்த தவறுக்கு கவலைப்பட வேண்டாம். பாருங்க அவங்களுக்கு தண்டனை நான் தருகிறேன். நீ வருத்தப்பட வாங்க அந்த தேவடைய பையன் இவங்க புண்டைக்கு வெறியா எடுத்தாலும் வாங்க இருந்தா அவங்க இருக்கணும். ஒண்ணு அவங்க இருக்கிறாங்க நான் இருக்கணும். நான் முக்கியமா உங்க அப்பா அம்மா முக்கியமா? நீ தான் எனக்கு முக்கியம். அப்ப நம்ம போலாம். நான் இல்லாத டைம்ல இழுத்து போட்டு ஒண்ணு பண்ணானா நான் என்ன பண்ணுவேன்? எடுத்து போலாம். மறுபடியும் போலாம். மகனே கூப்பிடுற சகலன்னு கூப்பிடுறா. என்னடா மகன் பாட்டி வீட்டு வாயினால் சொல்லலாமா மகனே? எப்பறா உனக்கு மனம் வலிச்சு கண்டே பெத்த தாவுப்படாடா. டேய் கெளுட்டு நாயே, எங்க அம்மாளுக்கு கொஞ்சம் முகம் வந்து வாடி விட்டது என்று சுருங்கி போச்சுன்னு இப்ப இளம் வயசு கேக்குதா உனக்கு? உனக்கு கேக்குதா? நீ அது ஒண்ணு இங்க பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டு இவன் வேலை விடுறதுக்கு தெரியலாம். தாய் தந்த பண்ற வேலையா இது? உனக்கு பக்கத்து எங்க அப்பா மலக்கல்லாட்டுக்கிறான். இவங்கிட்ட நீ ஒழுங்கா படுத்தா இவன் ஏண்டி ஏன் பண்ணாச்சு பொண்டாட்டியோட வார்த்தையை கேட்டு அம்மாவே
வார்த்தையை கேக்குறியே உனக்கு எப்படிதான் மனம் வந்தது பாவி சண்டாளா குளத்துக்கு இவனுக்கு டச்சு செல்லு. ஆமாங்க காலேஜா போற? எல்லா வேலையும் பண்றாங்க பச்சை தேவடியா பரதேசி கண்டார் ஓடியா எல்லா வேலையும் பண்ணுவாங்க நீ ஒழுங்கா இருந்தீங்கன்னா ஓப்பன்லயா ஊர் மேல போற அடே பாவி எங்க அண்ணன் இருந்த அண்ணன் எங்க அண்ணனும் அண்ணி செத்து போயிட்டு கூட நினைச்சுக்கிறோம் எங்களை விட்டு கிடக்க போயிடு உனக்கு தாருமை என்ன கேடு கட்ட நாய் உயிரோடையே ஒரு பொழுது இருக்க கூடாது எப்ப என் பொண்டாட்டி மேல ஆசை வச்சானோ ஒரு பொழுதும் உயிரோட இருக்க கூடாது அது மாதிரி ஆளுத்தாங்க பொம்பளை பேரு பாவி சண்டாளா எல்லாம் நல்லா இருப்பியாடா கத்தி கூறி கம்மன் இருந்துக்கணும் ஏங்க இருங்க பாருங்க வெட்டி கொல்றது இன்னைக்கு ஏங்க நாம இருக்க போறது நம்ம ரெண்டு பேரும் தான் இவங்க வெட்டி இவங்க பாவத்தையே நாம ஏன் நடக்க மாட்டாங்க ஒரு வருஷம் அப்படித்தான் கேக்குறோம் ஏன் சொல்லு பாக்கலாம் தாய் தந்தைய வெட்டுன பாவம் நம்மளுக்கு வேண்டாம் நம்மளுக்கு என்னத்துக்கு நாம இந்த அரண்மனையில நாம சாவர வரைக்கும் இருக்கணும் நாம தான் இந்த அரண்மனையில இருக்கணும் அதனால நீங்க என்ன செய்யலாம் ஏங்க இந்த புண்டவாயன் எந்த கண்ணால வந்து என்ன பார்த்தானோ என்ன இந்த தேவடி எந்த கண்ணால அந்த மாப்பிளை வச்சானோ இவன் எந்த கண்ணால அந்த லவ் லெட்டர் எல்லாம் எழுதினாலோ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது நான் வேணும்னா உங்க அப்பா உங்க அம்மாவை உன் தாய் தந்தை இருவரையும் உன் தாய் தந்தைய வனவாசம் ஓட்டி விடு போட்டும் தாய் தந்தைய வனவாசம் வச்சிருந்தாங்க நம்மளுக்கு தொந்தரவு இவங்களை தொந்து விட்டுட்டா நம்மளுக்கு எந்த ஒரு இடையோரும் இல்ல தாய் தந்தைய வனவாசம் ஓட்டி விடு அண்ணியோட வார்த்தையை கேட்காதீங்க நல்லா ஆடி எல்லாத்துக்குமே பண்ணுங்க மாயல் வச்சு இன்னும் மட்டும் அழுந்தாரு நடிப்பு நடிப்பு நடிக்கிறியா நீ கம்மன் இருக்கும் போதே தெரியுட உன் வேலை புண்டையலாம் பேத்த கூதி இன்னுமே ஒரு பொழுது இந்த நாட்டுல உங்களுக்கு இடம் கிடையாது நாட்டை விட்டு
ஆகோடு என்ன போன்னு நினைச்சு எந்திரிச்சு போடா டேய். ஒரு பொழுது இந்த நாட்டுல இருக்க கூடாது. போடா. முகத்திலே உரிய கூடாது. ஆயத்தத்தி வனவாசி ஓட்டு போட்டு. இன்னொரு நாளைக்கு உங்களை பார்த்து கொண்டு போடுவோம். என்னடா போறோமோப்பா. ஓடுறா. வாங்க நாம.